So hi, hello, welcome back to my channel guys. Today நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறது என்னென்னா துங்கபத்ரா டேம் பற்றி தான். நான் எப்படி போய் என்ஜாய் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ let us go inside. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா விண்மில்ஸ்லாம் இருந்தது, மவுண்டெயின்லாம் இருந்தது. ஸோ உள்ளே போனோம் நாங்கள். ரோட்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஸோ ஐ லைக் தட் ரோடு. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேன்டீன்லாம் இருந்தது, எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. தென் நாங்கள் போட்டிங் கூட இருந்தது, நாங்கள் எதுக்கும் போகலை. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த போட் பார்த்தேன். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக நீங்கள் வந்து போனீங்கன்னா டேமுக்கும் கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போகலாம். ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வந்து பார்க் அண்டு பவர் ஹவுஸ்க்கு வந்து போகலாம். ஸோ நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக போயிட்டே இருந்தோம். நிறைய ட்ரீஸ்லாம் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ அந்த பல்பு ஸ்ட்ரீட் லைட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மயில் போட்ட மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, அது சூப்பராக. தென் நாங்கள் வந்து ஒரு பறவை பார்த்தேன், மங்கியும் பார்த்தேன். ரொம்ப அழகாக அது குட்டி வச்சுருந்தது. அழகாக ரோடெலாம் க்ராஸ் பண்ணி போச்சு. அது பாருங்கள் எப்படி ரோட் க்ராஸ் பண்ணிச்சுன்ட்டு. இது நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ ரொம்ப க்யூட்டாக க்ராஸ் பண்ணி போகுது. தென் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மலை வந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு மேலே தான் வந்து வியூ பாயிண்ட்டே. நாங்கள் இப்போ கீழே இருக்கோம். கீழே வந்து டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த வழியாக தான் தண்ணி வரும். ஸோ அந்த வழி தான் இது. ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணி வந்து திறந்து விட்டுருந்தாங்கன்னா ரொம்ப இன்னும் தண்ணி அதிகமாக இருந்திருக்கும். அவங்க தண்ணி திறந்து விடலை. ஸோ நான் போன வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. நாங்கள் ஏப்ரல் மந்த்து தான் போனோம், வெயில் காலம். இருந்தாலும் வந்து அங்கே ஒரே மின்னல், இடி, லைட்டாக தூறல் இருந்தது. பட் ஆனால் மழை பெய்யலை. ஸோ நான் வந்து நிறைய வீடியோலாம் எடுத்திருந்தேன். இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அப்படியே போயிட்டு இருந்தது. தென் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது இந்த பார்க் வந்தது. தென் அதுக்கு பக்கத்தில் வந்து பவர் ஹவுஸு. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக அங்கே போகிறதுக்கு ஒரு வழி இருந்தது. இதோ இதுதான் அது, அந்த எல்லோ கலரில் இருந்தது அந்த பாலம். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா டேம் ரொம்ப அழகாக இருந்தது வியூ பார்க்கவே. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மங்கீஸ்லாம் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. இந்த சைடுக்காக நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு கேட்டோம். பட் ஆனால் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, யாருக்குமே அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த சைடுக்காக போக முடியல. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் இருந்தது. அந்த கார்டனுக்காக நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கு நடுவில் வந்து பறவைலாம் நல்லா பறந்து போயிட்டு இருந்தது. தென் வந்து மங்கீஸ் ஒரு கார் மேலே ஏறி இதோ பாருங்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. தென் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேனே இந்த கார்டன் தான். இந்த எண்டுக்கு வந்து போனீங்கன்னா வந்து டேம் வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ டேம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ரெய்னி சீசன் வந்து வந்ததுன்னா ரொம்ப அதிகமாகிடும் தண்ணிலாம். ஸோ இவர் தான் வந்து டேம் பில்ட் பண்ணவர். அங்கே டேம் கிட்ட பார்த்துருந்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து அப்படி நிற்க வச்சிருந்த மாதிரி இருந்தது. இது எதுக்காக வந்து அவங்க கட்டினாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ நல்ல வியூவு. இதை விட டாப்பில் போனீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும். ஏற்கனவே கிளைமேட் ஜில்லுன்னு இருந்தது, இன்னும் மவுண்டெயின் மேலே நீங்கள் ஏறி போயிருந்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருந்திருக்கும். ஸோ இது நான் ஃபோன் அங்கே உள்ளெலாம் விட்டு எடுத்தது. ரொம்ப வளைச்சிலாம் நான் ஃபோட்டோ எடுத்தேன், நிறைய வீடியோஸும் எடுத்தேன். ஃபோனில் வேறு பவர் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் அந்த பார்க்கு பவர் ஸ்டேஷன்லாம் என்னால் காமிக்க முடியல இந்த வீடியோவில். தென் இந்த படிக்கேட் வழியாக போனீங்கன்னா வந்து கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். அப்புறம் வியூ பாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம போகலாம். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டு, செம்ம அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல் லுக்கு. இதை நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், இதில் கொஞ்சம் பிளராக தெரியுது.
ஸோ ஹைவேஸ், அப்புறம் ரயில்வே ட்ராக்கு, தென் பவர் ஸ்டேஷன், பார்க்கு, டேமு, நிறைய ட்ரீஸு, நாங்கள் வந்த வழி எல்லாமே வந்து கிளியராக தெரிஞ்சுது. ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஐ லைக் திஸ் கிளைமேட். தென் அந்த சைடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்தது. இதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டேன். இதில் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. ஸோ தேங்க்யூ. So one more time, thank you for watching my video guys, and don't forget to subscribe my channel.